மொட்டை சிவா, கெட்ட சிவா, ருத்ரன், சிவலிங்கா இந்த மாதிரி படம்லாம் சில படம் பண்ணார் இல்லையா? அதெல்லாம் ஐய்யய்யோ! மரண மாஸ் மொக்க படங்கள் அதெல்லாம். அதெல்லாம் வந்து பார்க்கவே சகிக்காது. திடீர்னு இவர் வந்து கொஞ்ச நாள் ஆளாம போயிடுவாரு. இவர் என்னன்னா ஜல்லிக்கட்டுக்கு தான் முதல்ல வந்து பயங்கரமா ரீச் ஆகுறாரு. எப்படின்னா, ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறப்பலாம் இவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. முடியிறப்போ திடீர்னு வராரு. திடீர்னு அங்க போறாரு. ஒரு கூட்டத்த சந்திக்கிறாரு. திடீர்னு அவர் பின்னாடி வாங்கன்றாரு. ஒரு நடிகர்னால கூட்டம் சேரும் இல்லையா? சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பரபரப்பா பேசுறாரு. திருப்பி வீட்டுக்கு வர்றாரு. மறுநாள் காலைல ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ சோசியல் மீடியால இருக்குன்னு நெனைக்கிறேன். ஐய்யய்யோ! எல்லாம் தடியடி நடத்துறாங்க. எல்லாரும் கலைஞ்சு போ சொல்றாங்களே! எனக்கு மனசே பதறுது. எ எ அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. திருப்பியும் வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்சு அத அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போ, அ பிரசாத்ல எவ்வளோ ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. ப்ரெஸ் மீட் வச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே கதர்றாரு. நான்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான்லாம் இந்த இயக்கத்துக்காக பயங்கரமா செலவு பண்ணேன். என் வீட்ல இருக்கிறதெல்லாம் வித்து கித்து கொண்டு வந்து நான் இது பண்ணேன். அப்படி இப்படின்லாம் நிறைய வீடியோலாம் இருக்குது. நீங்க சோசியல் மீடியால பார்த்தாவே தெரியும். அப்படிலாம் கதர்றாரு மனுஷன். என்னடா இவரு இவ்வளோ பெரிய நடிகர், இங்கெல்லாம் வீட்டு கடன் வாங்கிலாம் வந்து செலவு பண்ணுறேன்றாரே அப்படின்றப்ப நமக்கே கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஏதோ தாலியெல்லாம் வித்து கொண்டு வந்தேன்னு ஏதோ சொன்னாரு அந்த டைம்ல. நீங்க வேணா அந்த வீடியோ இருக்கும் போய் பாருங்க. சோசியல் மீடியால கண்டிப்பா இருக்கும். பிரசாத்ல அப்படிலாம் பேசியிருக்காரு அந்த வீடியோவே. அப்போ வந்து நமக்கு என்னன்னா ஒரு கடுப்பாயிடுச்சு கொஞ்சம். என்னன்னா ஒரு நடிகர் அவருக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்க போகுது? நல்ல படம் ஓடுன படம், ஹிட்டான படம். அவரே காஞ்சனாலாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஓன் பிராண்டு. நல்ல வருமானம் வந்திருக்கும். சன் டிவி நல்லா காசு குடுத்துருப்பாங்க. இவரு இயக்கமா ஆரம்பிச்சு நெறைய வசூல் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. ஆனா, இவருக்கு எது கஷ்டம் இருக்கு? இப்படி ஏன் புலம்புறாருன்னு அதே ஒரு பேச்சு மாறி மாறி பேசினாரு. அப்பவே நெறைய நெகட்டிவும் ரிவ்யூவும் வந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூ